السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لا تحرك به لسانك لتعجل به إن علينا جمعه وقرآنه فإذا قرأناه فاتبع قرآنه ثم إن علينا بيانه. عن أنس بن مالك رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: التأني من الله والعجلة من الشيطان. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த காணொளியை காணுகின்ற அனைவருக்கும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான ரமதான் மாதத்தின் இறையருளும் இறையன்பும் நிறைவாக கிடைக்க வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இவ்வுலக வாழ்வில் மனிதன் சிறந்தவனாக, உயர்ந்தவனாக, எல்லா நற்பேறுகளையும் பெற்றவனாக சிறந்து விளங்குவதற்கும் வாழ்வதற்கும் எண்ணற்ற நற்குணங்களையும் நற்பண்புகளையும் இஸ்லாம் போதிக்கிறது. மனித குலத்தின் சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்த நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த நற்குணங்களை கொடுக்கப்பட்டு இவ்வுலகில் அனுப்பப்பட்டார்கள். மேலும் அவர்களும் தங்களுடைய வாழ்வில் உயர்ந்த குணத்திலே நிலைத்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணங்களுக்கும் நற்பண்புகளுக்கும் கொடுத்த முக்கியத்துவம் போன்று வேறு எதற்கும் கொடுக்கவில்லை. இவ்வுலக வாழ்வில் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமென்றால், சிறந்து விளங்க வேண்டுமென்றால், அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வழிமுறைகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக விளக்குகிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த வழிமுறைகளில் ஒன்றுதான் வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைப்பாடுகளிலும் தான் சொல்கின்ற சொல்லாக இருக்கட்டும் அல்லது தான் செய்கின்ற செயலாக இருக்கட்டும், அனைத்திலும் மென்மையான குணத்தோடு நிதானமான ஒரு முறையை கையாள வேண்டும். ஒரு மனிதனின் வெற்றிக்கு அவனுடைய வாழ்க்கையில் நிதானம் மிக அவசியம். எந்த ஒரு காரியத்தை செயல்படுத்தினாலும் அதிலே நிதானம் மிக முக்கியமான ஒன்று. இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஓதுவார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து தானும் ஓத துவங்கி விடுவார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா சூரத்துல் கியாமாவின் இந்த வசனங்களை இறக்கி வைத்தான். லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனஹு ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனஹு ثم إن علينا بيانه. நபியே, இந்த வஹியை மனனம் செய்வதற்காக உமது நாவை அவசரமாக அசைக்காதீர். அதை நினைவில் நிறுத்தச் செய்வதும் குர்ஆனை ஓதும்படி செய்வதும் நம்முடைய பொறுப்பாகும். ஆகையால் நாம் இதனை ஓதி காட்டும் போது நீர் கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கவும் பின்னர் இதன் கருத்தை விளக்குவதும் நமது பொறுப்பேயாகும் என்று கூறுகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஓதுவது மிகச்சிறந்த அமல். மற்றவர் குர்ஆன் ஓதுவதை கேட்பது மிகச்சிறந்த அமல். குர்ஆனை விளங்குவது மிகச்சிறந்த அமல். குர்ஆனுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிப்பது மிகச்சிறந்த அமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அப்படிப்பட்ட தேட்டமும்
ஆர்வம்தான் அதிகமாக இருந்தது. இருப்பினும் அல்லாஹு தாலா, நபியே, குர்ஆனை ஓதக்கூடிய விஷயத்தில் தாங்கள் அவசரப்பட வேண்டாம், குர்ஆனுடைய இவ்வசனம் மறந்துவிடுமோ என்று பயப்படவும் வேண்டாம். நாமே அந்த குர்ஆனுடைய வசனங்களை இறக்கினோம், நாமே அதை தங்களுடைய இதயத்தில் பதிய வைத்தோம். ஆகவே அதை பற்றி கவலை கொண்டு அவசரப்பட்டு ஓத வேண்டாம் என்று அல்லாஹ் அறிவுறுத்துகிறான். சிறப்பு வாய்ந்த குர்ஆனை ஓதக்கூடிய விஷயத்தில் கூட அல்லாஹு தாலா அவசரத்தை விரும்புவதில்லை என்றால் இஸ்லாத்தில் நிதானம் என்ற நற்குணம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் நன்கு விளங்க வேண்டும். நிதானம் அல்லாஹ்வினுடைய மிகச்சிறந்த பண்பு. இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்வார்கள், அத்தஅன்னி மினல்லாஹ் வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான். நிதானம் அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏற்படக்கூடியதுதான் நிதானம். அவசரம் ஷைத்தானுடைய பண்பு. நாம் எந்த ஒரு காரியத்தில் அவசரப்பட்டாலும் ஷைத்தான் அதில் புகுந்து அந்த காரியத்தை வீணடித்து விடுவான். நல்ல காரியங்களாக இருந்தாலும் கூட அந்த காரியத்தை நிறைவேற்றும் போது திட்டமிட்டு நிதானமாக அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த காரியம் மிகச் சிறப்பாக நிறைவேறும். ஒருவர் நிதானத்தை விட்டுவிட்டு அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்ய முற்பட்டால் அது அல்லாஹ்விற்கு ஒருபோதும் பிடிப்பதில்லை. அந்த செயல் அல்லாஹ்வின் உதவியை பெற்றுத்தரப்போவதும் இல்லை. இஸ்லாத்தின் மிகச்சிறந்த மிக உயர்ந்த கடமைகளில் ஒன்றுதான் தொழுகை. அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக பள்ளிக்கு வருகின்ற பொழுது கூட ஒரு முஃமின் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள். இதா உகீமத்திஸ் ஸலாஹ் ஃபலா தஅதூஹா தஸ்அவுன வஅதூஹா தம்ஷூன அலைக்குமுஸ் ஸகீனா ஃபமா அதரக்தும் ஃபஸல்லு வமா ஃபாதகும் ஃபஅதிம்மு. தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டால் ஓடி வராதீர்கள், நடந்தே வாருங்கள். நிதானத்தை கடைபிடியுங்கள். கிடைத்ததை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், தவறியதை பிறகு பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று கூறிய ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இஸ்லாத்தின் உயர்ந்த கடமையாகிய தொழுகையை நிறைவேற்றுவதிலும் கூட அமைதியையும் நிதானத்தையும் தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நிதானத்தை பழக்கமாக ஆக்கி கொண்டால் அந்த மனிதனை இஸ்லாம் புகழ்ந்து பாராட்டவும் செய்கிறது. ஒரு முறை அப்துல் கைஸ் என்ற குலத்தாரின் தூதுக்குழு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக முன்திர் பின் ஆயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில் வெகு தூரத்திலிருந்து பயணம் செய்து மதீனா வருகை தந்தார்கள். அக்குழுவில் வந்திருந்த மற்றவர்கள் மதீனா வந்து சேர்ந்தவுடன் தங்களின் உடைமைகளையும் வாகனங்களையும் அப்படியே விட்டுவிட்டு அன்னலாரை சந்திக்கும் ஆவலில் மஸ்ஜிதுன் நபவியை நோக்கி ஓடினார். அவர்கள் குளிக்கவும் இல்லை, கைகால் முகம் கழுவவும் இல்லை. இத்தனைக்கும் இவர்கள் வெகு தொலைவிலிருந்து வந்திருந்தவர்கள், அழுக்கடைந்து புழுதி படிந்திருந்த நிலையில் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு முற்றிலும் மாற்றமாக அவர்களுடைய தலைவர் முன்திர் பின் ஆயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா வந்தவுடன் அமைதியாக வாகனத்தை விட்டு இறங்கி தன் பொருட்களை வகைப்படுத்தி எடுத்து வைத்தார். பிறகு வாகனங்களுக்கு தீனி போட்டார், நீர் புகட்டினார். பிறகு குளித்து விட்டு தலைவாரி நல்லாடை அணிந்து நறுமணம் பூசிக்கொண்டு கம்பீரத்தோடும் மரியாதையோடும் அன்னலாரின் சமூகத்திற்கு வருகை தந்தார். அவரின் இந்த நிதானம் என்னும் நற்பண்பை பார்த்து கொண்டிருந்த நபி அவர்கள் அவரை நோக்கி பாராட்டும் வகையில், இன்ன ஃபீக லஹஸ்லதைனி யுஹிப்பஹுமுல்லாஹ் அல் ஹில்மு வல் அனாத். உம்மிடம் அல்லாஹ்விற்கு விருப்பமான இரு குணங்கள் உள்ளன, அல்லாஹ் அதை அதிகம் நேசிக்கிறான். முதலாவது சகிப்புத்தன்மை எனும் பொறுமை, தாங்கள் உணர்ச்சி வசப்படுவதில்லை. இரண்டாவது காரியங்கள் நிதானமாக செயல்படுகின்ற அந்த தன்மை அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானதாக இருக்கிறது. இந்த இரண்டும் அல்லாஹுடைய குணங்களில் உள்ளது, அல்லாஹ் விரும்புகின்ற குணங்களில் உள்ளது என்று கூறி அந்த சஹாபியை புகழ்ந்தார்கள். என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிதானம் எனும் உயர்ந்த தன்மை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த வரலாறு நமக்கு தெளிவாக விளக்குகிறது. ஆகவே நாமும் இது போன்ற நிதானம் என்ற உயர்ந்த குணத்தை
வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடித்து அதை முழுமையாக பின்பற்றுகின்ற நற்பாக்கியத்தையும் நல்லருளையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக என்ற துஆவோடு எனது வார்த்தைகளை முடிக்கிறேன். ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.